வழமையாக ஈழ சினிமாவில் திரைப்படங்கள் வரும்போது அதில் ஒர்க் பண்ண ஆட்கள் வந்து இந்த மாதிரி வீடியோக்கள் படிக்கிறது வழமை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோவாக இதை நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஏன்னு சொன்னால் குறிப்பிட்ட சில திரைப்படங்கள், அதாவது அது எந்தளவு பிரம்மாண்டம் அல்லது யார் யார் நடிச்சிருக்கிறாங்க அது இல்லை பிரச்சனை. அந்த கண்டென்ட், அந்த கதை, அது சொல்லப்பட்ட விதம், அந்த நடிகர்களின் நடிப்பு, முக்கியமாக கண்டென்ட், கதை விஷயம் எப்படி அது எடுக்கப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்குன்றது தான் விஷயம். அந்த வகையில் இந்த திரைப்படம் மிக சிறப்பாக வந்திருக்குது. நல்ல எமோஷனலோட சேர்ந்து வந்திருக்கு. ஒரு திரைக்கதைக்கு எப்பயுமே உணர்ச்சிகள், உணர்வுபூர்வமான கதை சொல்லல் வந்து மிக முக்கியமானது. அந்த வகையில் இந்த திரைப்படம் மிக சிறப்பாக வந்திருக்குது. அதனால் இந்த திரைப்படத்தை நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும். ஓகே, இன்னொரு வகையில் சொல்ல போனால் இந்த பொம்மலாட்டம் திரைப்படம் ஈழ சினிமாவில் மிக முக்கியமான திரைப்படமாக வரும்ன்றதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. இயக்குனர் சசிகரன் ஜோ அவருடைய முழு திறமை இதில் வெளிப்பட்டிருக்குது. அவர் பல காலமாக இந்த துறையில் இயங்கி கொண்டு வந்தாலும் இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு மிக முக்கியமான அவருடைய ஆற்றல்கள் முழுவதையும் வெளிப்படுத்துகிற ஒரு திரைப்படமாக இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த படத்தில் நடிப்பு திரைக்கதைக்கு அடுத்ததாக மிக சிறப்பாக வந்திருக்கிறது. நடிப்பு ஹீரோவிலிருந்து முக்கியமாக இந்த படத்தில் ஹீரோன்னு சொல்கிறது வந்து சிறுமிகள் தான், நடிச்சிருக்கிற சிறுவர்கள் தான். அந்த சிறுவர்களின் நடிப்பை வந்து எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தேன். நான் வந்து சிறுவர்களோடு தான் வருஷக்கணக்காக வேலை செய்கிறேன். நான் ஒரு ஆசிரியர். அவர்களுக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கிறதா, ஒரு சிறுவர்களால் இந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக நடிக்க இயலுமா கமராவை மறந்து என்றது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர்களுடைய நடிப்புக்கு நாங்கள் ஈடு கொடுக்க முடியாமல் இருந்தது. அப்படியான வெகு இயல்பான உணர்ச்சிபூர்வமான நடிப்பை அவர்கள் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அதை நீங்கள் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது தான் அதை உணர முடியும். கட்டாயம் வாங்க, எங்களோட ஈழ சினிமாவோட மிக முக்கியமான திரைப்படத்தை தியேட்டரில் கண்டுகளிங்க.